மா ரஅய்து மின்ஹு வலா ரஅ மின்னி. பெட்ரூம் வாழ்க்கையை குறித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன செய்தி தங்க எழுத்தால் பதிவானது. மா ரஅய்து மின்ஹு வலா ரஅ மின்னி. அன்னலார் என் மீது உயிரையே வைத்திருந்தார்கள், அன்னலார் மீது நான் உயிர் வைத்திருந்தேன். அத்தனை நெருக்கமான பாசமும் நேசமும். ஆனால் எங்கள் பெட்ரூம் வாழ்க்கை எப்படி தெரியுமா? அன்னலாரின் பெட்ரூம் வாழ்க்கையை குறித்து ஆயிஷா நாயகி பேசுவார்கள். அவர்களின் மறைக்க வேண்டிய பாகத்தை என் ஹயாத் வரையிலும் நான் பார்த்ததில்லை, என் மறைக்க வேண்டிய பாகத்தை அன்னலார் ஹயாத் வரைக்கும் பார்த்ததில்லை. என்ன வாழ்க்கை என்று கேட்கிறேன். என் மனைவி என் உரிமை, என் மனைவி எனக்கே சொந்தம். ஒவ்வொரு பெண்களுக்கும் அவர்கள் கணவன் சொந்தம். ஆனால் எங்கள் பெட்ரூமும் அழகும் அங்கீகாரமும் அலங்காரமும் இருந்தது. என் அந்த புறத்தை அன்னலால் பார்க்கவில்லை, நான் அவர்களின் மறைந்த பாகத்தை பார்க்கவில்லை. அந்த பெட்ரூம் வாழ்க்கையை எங்க பெட்ரூமுக்குள்ள நான் கொண்டு வந்தால் என் நஃப்ஸும் தஸ்கியாகும், என் உள்ளமும் தூய்மையாகும், என் மனசு சில ஆசைகளை உண்டாக்கும். ஆனா அன்னலார் அப்படி வாழ்ந்தார்கள். அல்லாஹ் சொல்றான், வஅலமு அன்னபிக்கும் ரசூலுல்லாஹ். பெட்ரூமுக்குள்ள போற போது ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள் என்று நான் நினைத்தால் அந்த ஹதீஸ் என்னை பரிசுத்தமாக்கிவிடும். வாழ்வதற்கு தான் வல்லல் நபிகள். எங்கள் சகோதரிகளுக்கு சொல்கிறேன், யார் பார்க்கிறார்கள் என்று மாத்திரம் நினைத்து விடாதீர்கள். அல்லாஹ்வின் பார்வையை விட்டும் எந்த காலத்திலும் எந்த இடத்திலும் நான் மறையவே மாட்டோம். நம்ம யார் பார்க்கிறாங்கன்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. எல்லா இடத்திலும் அவன் பார்வைக்குள்ளால் நாம் இருக்கிறோம். வஹுவ மஅக்கும் ஐனமா குந்தும். நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுடன் அவன் இருக்கிறான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வானாக. நான் எல்லா இடத்திலையும் சொல்றது உண்டு, அவன் நம்மோடு இருக்கிறான்ங்கிறத திருக்குர்ஆன் கன்ஃபார்ம் பண்ணது. இன்னைக்கு தேவையெல்லாம் நான் அவனோடு இருக்கிறேனா என்பதை சிந்திப்பது மாத்திரம்தான். அவன் நம்முடன் இருக்கிறான், நாம் அவனுடன் இருக்கிறோமா? அது மாத்திரம்தான் இன்றைய காலத்தின் அவசியம். அல்லாஹ் நம்மை அழகாக வாழச் செய்வான். சங்கை மிக்கவர்களே, மஸ்ஜிதுன் நபவி உள்ளே வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சய்யிதுனா ஸஹல் இப்னு ஸஅத் தூங்கிட்டு